ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி பாஸ்தா பண்ணலாம், என் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா பாஸ்தா ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன். பார்த்திங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிகினர் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் தேவை அப்படின்லாம் கிடையாது. ஸோ எங்ககிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டாக அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, நான் 2 கேரட் எடுத்திருக்கேன். அப்புறம் பீன்ஸ் ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொடுசு பொடுசாக வெட்டிக்கோங்க. கேரட்டை பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் மொத்தம் 3 தக்காளி யூஸ் பண்ண போகிறோம். அதில் 1 மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாஸ்தாவில் போட போகிறோம். ஸோ அதனால் அந்த ஒரு தக்காளியை மட்டும் நான் நீளமாக வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 3 வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதையுமே நீளமாக வெட்டி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக நம்ம போடுறதுக்கு கொத்தமல்லியையும் நான் வெட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற பாஸ்தாவை அதில் போட்டுடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வேகட்டும். ஸோ இது வெந்துட்டுருக்க கேப்பில் நம்ம மிச்சம் 2 தக்காளியை அரைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை அரைக்கிறதுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ பாக்கெட் பாஸ்தா போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா 2 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி ஒரு சைடு வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம ஒரு தட்டில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வெட்டணும்னு தோணுச்சோ அந்த ஷேப்பில் நீங்கள் வெட்டிக்கோங்க. ஸோ நான் நீளமாக வெட்டினா அழகாக இருக்குன்னு வெட்டினேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸையும் தக்காளியையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அதில் இருக்கிற பச்சை வாசனை போனால் போதும். இப்போ இது கூட நான் 1.5 ஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. ஸோ நம்ம பாஸ்தாவுக்கும் சேர்த்து உப்பு போடுறதுனால கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். இப்போது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஹாஃப் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி ஜூஸையும் ஊற்றிடலாம் இது கூட. இதையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்தா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணி பூ போல் நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா நம்ம பாஸ்தா ரெடி ஆயிரும். ஸோ எல்லா பாஸ்தாவையும் நான் போட்டுட்டு பொறுமையாக கிண்டி விடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா பாஸ்தா நொறுங்காமல் நமக்கு கிடைக்கும்.
ஃபைனலாக கொஞ்சம் வாசனைக்காக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம பாஸ்தா வந்து ஈஸியாக மேக் பண்ணிட்டோம். ஸோ எந்த பிகினராக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி பாஸ்தாலாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ இந்த பாஸ்தா வந்து நாங்கள் 3 பேர் வந்து நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டோம். ஸோ ஒரு பாக்கெட் பாஸ்தாவுக்கு நீங்கள் இந்த அளவு எடுத்தாலே வந்து போதும். நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ், இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த நம்ம சேனலில் வந்து குக்கிங் வீடியோஸ்லாம் நிறைய வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.